الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قال يوسف لأبيه يا أبتي إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين صدق الله العلي العظيم. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றையரால் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் முத்தகீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கைக்குருதிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தராவீஹ் தொழுகையில் முழுக்க சூரா யூசுஃபை ஓதி முடித்தார்கள். ஏராளமான சூறாக்களில் அல்லாஹ் தஆலா நபிமாருடைய சம்பவங்களையும் நபிமாருடைய வரலாற்றையும் பற்றி பேசுகிறார். ஆனால் எல்லாத்துக்கும் வித்தியாசமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கதை வரலாறு நமக்கு பாடம் கொடுக்கும். ஏனென்றால் ஆங்காங்கே சில சூறாக்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பற்றியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் இன்னும் சில சூறாக்களில் மறுபடியும் மீட்டியும் எல்லாம் பேசுவார். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அதே ஒரு சூறாவில் முழுக்க அல்லாஹ் தஆலா அப்படியே தொடராக சொல்லி முடிக்கிறான். மீட்டி வேறு எந்த சூறாவிலும் சொல்லவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சூறாக்களுக்கு இப்படி 1000 அர்த்தங்கள் சொல்லலாம். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டார்கள், நாயகமே எங்களுக்கு கதை சொல்லுங்கள். எப்படி நாம் நம்முடைய பெரியவர்களெல்லாம் கேட்போமோ அதுபோல சஹாபாக்கள் நாயகமிடம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதை கேட்கிறார்கள். என்ன செய்ய என்று தெரியாமல் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கும் போது அல்லாஹ் சொன்ன கதை தான் இது. நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பெரும் அழகிய யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்லி தருகிறார். தாமதிக்காமல் இதனுடைய வரலாற்றுக்குள் போகலாம். ஒரு நீண்ட சம்பவம், கொஞ்சம் நேரமும் அதிகமாக ஆகலாம் என்பதனால் ஆரம்பத்திலிருந்து நாம் போய்விடலாம். குர்ஆனில் வரக்கூடிய முதல் சில ஆயத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஆயத் என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டார்கள். அதிலே வரக்கூடிய அந்த கனவில் நட்சத்திரங்கள் எல்லாம் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்தது. அதை தன்னுடைய தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் சொன்னார்கள் என்ற இந்த ஆயத்திற்கு பின்னால் தான் முழு சம்பவம் போகிறது. சொல்ல போனால் அந்த ஆயத்தில் ஒரு கனவாக இருந்தால் அந்த கனவுக்குள் பல கதைகள் இருக்கிறது, கதைக்குள் பல கனவுகள் இருக்கிறது. பின்னால் தொடர்ந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரிய வரும். ஆரம்ப கட்டமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும்பாலும் எல்லா நபிமார்களுக்கும் அது நடந்திருக்கிறது. பால் குடிப்பதற்காக வெளியூரில் இருக்கக்கூடிய சொந்தக்காரருடைய வீட்டிற்கு அனுப்பி வைப்பார்கள். அதுபோல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மாமி வீட்டுக்கு பால் குடிப்பதற்காக அந்த கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைத்தார்கள், கை குழந்தையாக இருக்கும் சமயம். அப்போ அவருடைய மாமி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்கிறார்கள். அவருடைய அழகு எந்த அளவுக்கு பேரழகு என்று யாருக்கும் சொல்ல தேவையில்லை. உலகத்தில் எல்லா நபிமார்களும் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு பேரழகுடையவர்களாக அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை ஆக்கினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போய் பார்த்து விட்டு வந்து உம்மத்துக்கு இப்படி சொல்வார்களாம், உலகத்தின் பேரண்டத்தின் பாதியை யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான். இப்ப எவ்வளவு அழகு இருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வர்ணிப்பார்கள். அப்படி வர்ணித்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கக்கூடிய மாமி எப்போது அவர்களை கைவிடுவார்கள், ஏராளமான அதிக பாசம் பிரியத்தை கொண்டு வளர்த்தார்கள். ஒரு 2 ஆண்டுகள் தான் அந்த பால்களை குடிப்பாட்ட முடியும். அதுக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கும் பொழுது கொடுக்க மனம் இல்லாமல், இல்லை இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்கட்டும் சொல்லி திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள் கழிகிறது. மறுபடியும் சொன்ன தேதி வந்தவுடன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் போய் இருக்கிறார்கள். நின்றவுடன் வேறு வழி இல்லை, இப்பொழுது கொடுத்தாக வேண்டும் மகனை. வெளிப்படையாக கொடுப்பதை போல ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டார்கள்.
கொடுத்தெல்லாம் வச்செல்லாம் போயெல்லாம் கிளம்பி போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு உருவாக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்ன செய்தார்கள் என்றால், தன்னுடன் யூசுஃபை வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த பிரியம் அவர்களை அதை செய்ய வைத்தது. என்ன செய்தார்கள், வீட்டுல ஒரு விதமான ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது யாருக்கும் தெரியாம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போற பைக்குள்ள மறைச்சு வச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் கிளம்பினவனே கிளம்ப போறாங்க. அப்போ அந்த பெல்ட்டை தேடுற மாதிரியே தேடுறாங்க. யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, என்னாச்சு, என்ன தேடுறீங்க? இல்ல இங்க இருந்த ஒரு பெல்ட்டை காணோம் அப்படின்னு தேடி கொண்டிருக்கும் பொழுது, சரி என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பையை பார்க்கும் பொழுது அந்த பையில இருந்து பெல்ட் எடுக்கப்படுகிறது. பொதுவாகவே அன்றைய பழக்கம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், நபிமாருடைய குழந்தைகளோ நபிமார்களோ அது மாதிரியான காரியம் செய்ய மாட்டார்கள். ஆனால் தெளிவாக தெரிந்துவிட்டது, என்னவோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் எடுத்து வைத்ததை போல. இந்த குற்றத்திற்கு பரிகாரம் அப்போது என்ன இருந்தது என்றால், எடுத்து வைத்தவருடைய வீட்டில் அவர்கள் அடிமையாக ஆக்கிவிடப்பட வேண்டும். அதற்காகத்தான் அவர்கள் மாமி எடுத்து தெரியாமல் வைக்கவும் செய்தார்கள். இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்தது என்றாலும் கூட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் அங்கேயே இருந்து கொள் என்று விட்டு வந்து விட்டார்கள். கொஞ்ச காலம் கழிகிறது. அவருடைய மாமி வஃபாத்துக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை பார்க்க வருகிறார்கள். பொதுவாகவே அத்தனை மகன்களையும் விட கொஞ்சம் அதிகமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் புனியான் அவர்களின் மீதும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அதீத பாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இப்ப பிரிவதற்கு பின்னால் வரக்கூடிய பாசம் என்பது பொதுவாகவே இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்கும் பொழுது இன்னும் அதீத பாசமுடையவர்களாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மாறி போகிறார்கள். ஆனால் இது மற்ற சகோதரர்களுக்கு யாருக்கும் பிடிக்கவில்லை, பொறாமையுடையவர்களாக இருந்தார்கள். பொறாமைன்னு சொன்னா ஒரு பெரிய விஷயமாக எடுத்து நமக்கு கிடைக்காத ஒரு கிடைச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு பொறாமை இல்லை. பொதுவாக எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு பொறாமை தான். நம்முடைய வீட்டுல 2-3 குழந்தைகள் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு குழந்தைய மட்டும் கொஞ்சம் அதிகமா அக்கறையுடன் பார்த்தா அடுத்த குழந்தை கொஞ்சம் பொறாமப்படதானே தெரியும். அதுல இப்போ உச்சகட்ட லெவல்ல போயிட்டாங்க. அவ்வளவுதான். எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, நம்மளை விட இவங்க அவ்வளவு அதிகமாக பாக்குறாங்களே. நம்ம 10 பேர் இருக்கோம். இந்த 10 பேரையும் விட அதிகமாக இந்த 2 குழந்தைகள் மேல மட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூட கொஞ்சம் அன்பு காட்டுவதை போல் தெரிகிறது. ஆனா நம்ம 10 பேர் தானே அவங்க பின்னாடி உதவியாக இருப்போம். என்ன யாக்கூப் வடிகட்டில போயிட்டாரா இந்த அளவுக்கு எல்லாம் பேசிவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான ஆலோசனை நடந்தது. என்ன செய்யலாம், இதுக்கு முடிவு என்ன செய்யலாம் அப்படின்ன பொழுது அதிலே ஒருவர் இப்படியே சொல்லிவிட்டார். குர்ஆனிலும் பதிவு முழுக்க நான் சொல்ல வருவது எல்லாமே குர்ஆனுடைய வசனம் தான். வசனத்தை படித்து சொன்னால் நேரம் பற்றாக்குறை ஆகிவிடும் என்பதற்காக அது முழுக்க அப்படியே சம்பவத்தை சொல்ல வருகிறேன். உக்துலு யூசுஃபை கொலை செய்து விடலாம் என்ற அளவுக்கு ஆகிவிட்டார்கள். அப்ப அதுல இருந்த ஒரு மூத்த சகோதரர் சொன்னாரு, அந்த அளவுக்கு எல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது, அது பெரும் பாவம், அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்காணாத ஒரு தூரமான ஒரு இடத்துக்கு போய் விட்டுட்டு வந்துடலாம். அந்த சகோதரர் பாசம் இருக்கதானே செய்யும். எனவே அவர் அப்படி சொன்னாரு. சரி, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எல்லோராலும். இந்த மாதிரி செய்யலாம். ஆனா இதை போய் யார் தந்தையிடம் பேசுவது, தந்தையை சம்மதிக்க வைக்க வேண்டும். அவ்வளவு சீக்கிரமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமை எங்கேயும் அனுப்ப மாட்டார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப எல்லா சகோதரரும் போய் பேசினார்கள். நாங்க தம்பியை கூப்பிட்டு தூரமா ஒரு இடத்துக்கு போய் விளையாட போறோம், விளையாண்டு வந்துடுறோம் அப்படின்னு கேட்கும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அது மாதிரி அனுமதிக்கல, மறுத்தார்கள். திருப்பி பேசி எப்படியா அவருடைய சரி செய்ய வைத்து கூட்டிட்டு போயிருன்ற போது, ஒன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சரி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லணும், இல்ல வேணாம் அப்படின்னு நிப்பாட்டிக்கணும். ரெண்டும் இல்லாமல் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க பாட்டுக்கு கூட்டு போயிட்டீங்க வேண்டீங்கன்னா தனியா இருக்கும் பொழுது இந்த பிள்ளைய ஓனா பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இதை இவர்கள் ஒரு பெரும் காரணியாக இருந்த சகோதரர்கள் எடுத்துக்கொண்டார்கள். என்ன வழி சொல்லலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமே வழி சொல்வதை போல ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைக்கு அப்படிதான், கொஞ்சம் காசை கொடுத்து விடுன்னு சொன்னா இந்த பொருளை போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனா வாங்கிட்டு மிச்ச காசை கரெக்டா எடுத்து அந்த பிள்ளை கொடுத்துரும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், போய் வாங்கிட்டு அந்த மிச்ச காசை ஒழுங்கா தொலைக்காம கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். அவன் அது மாதிரி வாங்கிட்டு அந்த மிச்ச காசையும் வாங்கி சாப்பிட்டு காசை தொலைச்சிட்டு இருந்தான்னு சொல்லிடுவோம். அப்ப நாமே சில விஷயங்களை எடுத்து கொடுக்கிறோம், இப்படி எல்லாம் செய்யறோம். அதை அவர்கள் ஒரு காரணமாக ஆக்கி கொண்டு தூரமான போய் விட வேணாம், தந்தையே சொல்லிட்டாரு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சிடலாம். இப்போ அவர்கள் சொல்கிறார்கள், கொஞ்சம் தூரம் போன பிறகு நடந்ததை போல ஒரு அவருடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையை கலட்டி கேட்டு அதிலே கொஞ்சம் ஆட்டினுடைய ரத்தத்தை
தடவி கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அங்கிருந்த ஒரு கிணற்றுக்குள் போட்டு விடுகிறார்கள். போடக்கூடிய அந்த நிலையில் இந்த செய்தியை பார்த்த அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அர்ஷ் கிட்ட இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஆணையிட்டான், புடியுங்கள் யூசுஃபை. அங்கிருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சில நொடிகளிலே கிணற்றுக்குள்ளே வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தாங்கி பிடித்து அங்கிருந்த ஒரு திட்டில் உட்கார வைக்கிறார்கள். இவங்க நினைச்சாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முடிஞ்சிருச்சு, கிணத்துக்குள்ள போட்டும் போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இவர்கள் திரும்புகிறார்கள். திரும்பி வீட்டின் பக்கம் வரும்பொழுது கொஞ்ச தூரத்துல அந்த மூத்த சகோதரர் திரும்ப திரும்ப நம்ம அவர் தான் மறுபடியும் இந்த மாதிரி விஷயத்திற்கு கொஞ்சம் முரண்பட்டு போவார். இப்பவும் அவர் தான் சொல்றாரு, நம்ம செய்யறது தவறு மாதிரி தெரியுது, வேணாம் நான் போய் பாக்குறேன் என்ன ஆச்சுன்னு அவர் திரும்பி போயிட்டாரு. இப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த சகோதரர்கள் மட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை பார்க்க போய்விட்டார்கள். போய் அவர்கள் அந்த தடை வைத்த ரத்தம் தோயப்பட்டு தடை வைத்த அந்த சட்டையை கொடுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. இந்த வார்த்தை என்பது சரியாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு படல. ஏன்னா அதனுடைய யுக்தி என்னன்னா அல்லாஹ் சொல்ற அழகா வஜாவு அலா கலீஸி பிதமின் கதிபின், பொய்யாக ரத்தம் தடவப்பட்ட அந்த சட்டையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆனா அந்த சட்டையில கிளி எதுவும் ஏற்படல, எந்த கிழிச்சலும் இல்லை. ரோனாய் அடிச்சிருச்சுன்னா குறைஞ்சது 2 மணி இடத்துலாவது கிழிஞ்சிருக்கணுமா, அப்படி எதுவும் இல்லை. அப்ப இப்படி இருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தந்தை யோசித்து அதையெல்லாம் வர்ணனை செய்யாமல் நான் பொறுமையாக இருக்கிறேன், ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, நீங்கள் மறைக்கிறீர்கள் என்று சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்பொழுது இது முடிந்த பிறகு அந்த விட்டுட்டு வந்த அந்த மூத்த சகோதரர் அவர் அந்த கிணற்றுக்குள்ள போகக்கூடிய நேரத்தில் வியாபார கூட்டமாக வந்த சிலர்கள் அந்த கிணற்றிலே தண்ணீர் குடிப்பதற்காக வாளியை போடும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த வாளியை ஏறி உட்கார்ந்துட்டாங்க. மேல இருக்கும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. பார்த்து அவர்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா அவ்வளவு அழகாக பிள்ளை இருக்காங்க, அவ்வளவு அழகான ஆண் குழந்தை. பார்த்தவுடன் கட்டி அடைத்துக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் தான் அந்த மூத்த சகோதரர் வந்து உடனே அவரை வாங்கி விட்டு சொன்னார், இவர் எங்களுடைய தந்தையின் அடிமை. என் சகோதரர் சொல்ல, என் தந்தையின் அடிமை, இவரை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, அடிமைனா என்ன, ஏதாவது மிருகங்கள் கொடுத்தா கொடுத்துருவாருன்னு சொல்லி 20 வெள்ளி திருங்களுக்கு பகரமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமை வித்து விடுகிறார்கள். வரும்போது நல்ல நியத்துல தான் வந்தார், சகோதரர் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு நியத்துல தான் வந்தாரு. இங்க காசு பார்த்தவுடன் கொஞ்சம் மாற்றமாகி அதை வித்து விட்டார் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை வாங்கி விட்டு இவர்கள் போய் விட்டார்கள். போய் அங்க இருக்கக்கூடிய சண்டையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விற்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட வரக்கூடியவர்கள் எல்லாருடைய பார்வையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை நோக்கி தான் இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு குழந்தை, யாரும் வாங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய குழந்தை. எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு சொன்னா, அங்க வியாபாரத்துல ஏலம் விடும் பொழுது பெரும் பணக்காரர்களாம் கேட்க ரெடியா இருக்கிறாங்க. ஒரு ஏழை கிளவி மடிச்சு வச்சு கொண்டு கொஞ்சம் காசை நான் கேட்கிறேன்னு வராங்க. இப்ப கேட்டாங்க, என்னப்பா ஒன் டைம் என்னப்பா காசு நீ போய் கேட்கிற? இல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாமை ஏலம் விடும்போது நானும் கேட்டேன் என்ற அந்த வார்த்தையாவது இருக்குமே அப்படின்னு அந்த மூதாட்டி சொல்வாங்க. இப்போ அந்த குழந்தை அரசரிடம் வேலை பார்க்கக்கூடிய நிதியமைச்சரான மந்திரியிடம் போனது. அவர் தான் அந்த குழந்தையை வாங்குகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாங்கி வீட்டுக்கு கூட்டு வந்து அவருடைய மனைவிட்ட காட்டி, வரக்கூடிய காலத்தில் இது பெரும் குழந்தையாக வரும் என்றெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கேயே வாழ்கிறார்கள். வளர்ந்த வந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாலிப கட்டம். இப்பொழுதுதான் அந்த மந்திரியுடைய மனைவிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது ஒரு விதமான காதல் ஆசை ஏற்படுகிறது. அதனுடைய விரக்தியாக யாரும் வீட்டில் இல்லாத போது கதவை தாளிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் தவறாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தை விட்டு ஓடுகிறார்கள். ஓடும் பொழுது பிடித்து இழுக்கிறார்கள். பின்புறம் கிழிந்து விட்டது, கதவு திறந்து விட்டது, மந்திரி வந்து விட்டார். மந்திரியுடன் ஒருவரும் இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது ஒன்று புரியவில்லை. உடனே அவருடைய மனைவி முந்தி கொண்டு இதை சொல்லிவிட்டார், என்ன இது, நீங்கள் கொண்டு வந்த இவர் இந்த அளவுக்கு தவறாக நடக்கிறாரே, இவருக்கு தண்டனை சிறைச்சாலையை தவிர வேற என்ன நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைத்து விட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு நடிப்பு அங்கு நடத்தாட்டப்பட்டது. இதை கேள்விப்பட்டு விட்டு மந்திரிக்கு ஒன்றும் ஓடவில்லை. என்ன நடந்தது உண்மையும் புரியவில்லை. பக்கத்தில் இருந்த அவர் சொன்னார், துணைக்கு வந்தாரே அவர் சொன்னார், இது ஒன்றுமல்ல, ரொம்ப சிம்பிளா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அவருடைய சட்டை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை முன்பகுதி கிழிந்திருந்தது என்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்வது பொய், இந்த பெண் சொல்வதுதான் உண்மை. அதுவே பின்பக்கம் கிழிந்திருந்தது சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்வது உண்மை. காரணம், இந்த பெண் பின்னால் பிடித்து இழுத்திருப்பால் கிழிந்திருக்கும் என்ற ஒரு அறிவுபூர்வமான ஒரு பதிலை சொல்கிறார்கள். அதுவும் ஏற்கப்பட்டது.
இவர்தான் முயற்சி செய்திருக்கிறார் என்பது நிரூபிக்கப்பட்டது. என்றாலும் மந்திரியுடைய மனைவி என்பதனால் என்ன செய்ய முடியும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மந்திரி சொன்னார், இதை அப்படியே விட்டுருங்க, இதை பெருசுபடுத்தாதீங்க என்று சொல்லி அந்த நிகழ்வை அப்படியே முடிக்கப்பட்டது. ஆனாலும் கூட அங்கு இருந்த பெண்கள், அந்த அரசவையில அந்த மந்திரிகளாக வீட்டில் இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் இதை பெரிதாக பேச ஆரம்பித்துட்டாங்க. இந்த மாதிரி மந்திரியுடைய மனைவி வந்த யூசுப் அந்த அடிமையிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்களாம் என்று பேச்சுக்கள், அந்த பேச்சு அந்த மந்திரியுடைய மனைவிக்கும் காதுக்கும் வந்துவிட்டது. யார் யூசுப் என்பதை எல்லாருக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக இருந்த பணிப்பெண்களுக்கெல்லாம் விருந்து போட்டார்கள். விருந்து போட்டு அதனுடைய கடைசியாக எல்லா பணிப்பெண்களுடைய கைகளிலும் ஒரு பழத்தையும் கத்தியையும் கொடுத்து விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்வைக்கு போக அந்த பக்கம் நடக்க சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நடந்துதான் போனார்கள். கொஞ்சம் யார் நடக்கிறார் என்று எடுத்த பார்வையை, வைத்த பார்வையை எடுக்க முடியாமல் அந்த பெண்கள் ஆக்கப்பட்டார்கள், வெட்டினார்கள். வெட்டப்பட்டது பழங்கள் அல்ல, அவருடைய விரல்களை வெட்டி கொண்டார்கள் குர்ஆன் சொல்கிறது. அப்ப உச்சகட்ட எந்த அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு முறையாக இருந்தால் இது மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கும். எதற்காக இதை செய்தார்கள் என்றால், நான் பெற்ற அந்த இன்பத்தை உங்களால் புரிய முடிகிறதா? நான் ஆசை கொண்டு நினைக்கிறீர்களே, நீங்கள் பார்த்தீர்களா? பணிப்பெண் எல்லாம் சொன்னார்களாம், இப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்தால் எப்படி ஆசை வராமல் இருக்கும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடமே அவர்கள் பேசியதாக தஃப்சீரில் எழுதுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடமே பேசுகிறார்களாம், கொஞ்சம் நீங்கள் இறங்கி இவர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்களேன், கொஞ்சம் உங்களை விட்டு கொடுத்து போங்களேன், தவறுதலாக என்று சொல்லும் அளவுக்கு ஆகிவிட்டார்கள். அப்பதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களாம், இது மாதிரியான நடப்பதற்கு பதிலாக எனக்கு சிறைச்சாலையே சிறந்ததாக இருக்கும் என்று நினைத்து துஆ செய்தார்கள். இது இப்படி போயிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த மந்திரி இடையில் வந்து சொன்ன வார்த்தை, அப்போ நீங்க சிறைச்சாலைக்கே போக அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையிலிருந்து போன பின்னால் அங்கிருந்த ஒரு 2 பேர், நீண்ட சம்பவம் நேரமாகிவிடுவது, சுருக்கமாக முடிக்கலாம். அங்கிருந்த ஒரு 2 பேர், அவர்கள் யார் என்றால், அந்த அரசவையில் சமையல் கட்டில் வேலை பார்த்த ஒருவர், இன்னொருவர் அந்த அரசருக்கு பழச்சாறு கொடுக்கக்கூடிய இன்னொருவர். இந்த 2 பேரின் தொடர்பு கொஞ்சம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதிகமாக இருந்தது. இப்ப 2 பேரும் ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுடைய விளக்கத்தை வந்து கேட்டாங்க. கிச்சன்ல வேலை பார்த்து அவர் வந்து சொன்னாரு, நான் என் தலைக்கு மேல ஒரு 3 அடுக்கு பார்த்தேன். அந்த 3வது அடுக்கைகளுடைய காக்கைகளாம் ரொட்டிகளை துண்டுவதை சாப்பிடுவதை போல பார்த்தேன். இப்ப இந்த கனவுக்கு என்ன விளக்கம் பொழுது அவங்க சொன்னாங்க, கூடிய சீக்கிரத்துல உன்னை கொலை செய்ய போகிறார்கள். அவர் வந்து சொன்னாரு, நான் எனது அரசருக்கு பழச்சாலை கொடுப்பதை போல கனவு கண்டேன். ஒரு சில நாட்களில் நீ விடுதலையாகி போகிறாய். 2 பேரும் ரொம்ப கலந்த ஒரு நண்பர்களாக இருந்தனால 2 பேருக்கும் கொஞ்சம் மாற்றமா தீர்ப்பு இருக்கனால அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க சொல்றது பொய், நாங்க சொன்ன கனவு பொய்ன்னு சொல்லிட்டாங்க. நாங்க அப்படிலாம் ஒரு கனவு காணல, நாங்க சும்மா தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சொன்ன பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லி அந்த பழச்சாறு கொடுக்கக்கூடிய அவரிடம், விடுதலை ஆகக்கூடிய அவரிடம் சொன்னார்களாம், நீங்கள் போன பிறகு அரசரை சந்தித்த பிறகு என்னை பற்றி சொல்லுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போல நடந்தது. அவர் போனார். ஆனால் போனவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்வதற்கு மறந்து விட்டார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. கடந்த பிறகு அந்த அரசர் ஒரு கனவு காண்கிறார். அரசருடைய கனவில் தான் இது வருகிறது. என்னவென்றால், ஒரு 7 ஆண்டுகள் மிகப்பெரிய செழிப்பான ஆண்டுகளாக ஆகும். அடுத்து ஒரு 7 ஆண்டுகள் பஞ்ச நிறைந்த காலமாக ஆகும். இதற்கு என்ன விளக்கம்? செழிப்புக்கும் அடுத்த ஒரு 7 ஆண்டு பஞ்சத்திற்கும் என்ன விளக்கம் என்று மந்திரிகளிடம் கேட்கும் பொழுது யாருக்கும் அங்கு தெரியல. இப்ப இந்த நேரத்துல தான் பழச்சாலை ஊற்றிக்கொள்ளக்கூடிய இவருக்கு ஞாபகம் வருது, இது மாதிரி கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் சிறையில் இருக்கிறாரே என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்கு வருகிறார்கள். அப்ப இந்த விஷயத்தை அரசர்கிட்ட சொன்னோன்னா அரசரே சொன்னார், என்ன நீங்க போய் அந்த நபரை போய் கேட்டு விளக்கம் கொண்டு வாருங்கன்னு சொன்னோன்னா இவரு போயிட்டார் விளக்கம் கேட்பது. விளக்கம் கேட்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகாக ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். வரக்கூடிய 7 செழிப்பான காலம், அடுத்து வரக்கூடிய 7 பஞ்ச காலம், இதுல நீங்க என்ன செய்யணும்? வெறும் கணவனுடைய விளக்கத்தை மட்டும் சொல்லல, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. 7 செழிப்பான 7 வருடத்திலே வரக்கூடிய விளைச்சல்களை சேமித்து வைத்துக் கொண்டு பின்னால் வரக்கூடிய காலத்தில் சரிசமமாக செய்து கொள்ளுங்கள். இது அரசருக்கு பிடித்து போய் உடனே அவரை கூட்டி வாருங்கள், பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்றார்.
இதை சந்தர்ப்பமாக எடுத்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுது அந்த நிதி அமைச்சர் வஃபாத்தாகி விட்டார். அந்த இடம் எனக்கு வேண்டும், கஜனாவிற்கள் வேணும், நான் நிதி அமைச்சராக ஆக வேண்டும், அப்பொழுதுதான் இந்த பொறுப்புகள் எல்லாம் சரியாக செய்ய முடியும் என்று அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார். பொறுப்பை எடுத்துக்கொண்டு அந்த கட்ட காலம் வரும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய போராட்டத்திற்கு பிறகு அந்த மக்களுக்கு எல்லாம் தங்கள் சொன்னது போல அந்த சேமிப்பான காலத்திற்கு பின்னால் பஞ்சகாலமும் வந்தது. அந்த பஞ்சகாலத்தில் மிக அருமையாக மக்களில் யாரும் வறுமையில் வாழாமல் தக்கவாறு பொருளாதாரத்தை எடுத்துக் கொடுத்தார்கள். இந்த அளவுக்குன்னா ஒரு விஷயம் எப்படியும் பதிவு செய்யறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த நிலைக்கு காரணம் என்னன்னா, இதை செய்யும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்று கொண்டு செய்தார்கள். அதனால் அல்லாஹ் உதவி கொடுத்தான் எப்படியும் எழுதுகிறார்கள். இது மாதிரி நேரத்துல பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர்கள், அவருடைய தந்தை மிகப்பெரிய வறுமைனா அந்த ஊருக்கும் பெரிய வறுமைக்குள்ளாக்கப்பட்டால் இந்த செய்தி போகுது. இந்த ஊர்ல ஒரு மன்னர் இருக்காரு, அவர் கிட்ட ஒரு நிதி அமைச்சர் இருக்காரு, இப்படி அந்த நிதி அமைச்சர் எல்லா வரவுகளுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குறாராம், அங்க போனா நமக்கும் ஏதாவது கொடுப்பார் என்று சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து பேசி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்க வருகிறார்கள். ஆனால் வருவது யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் வருகிறோம் என்று யாருக்கும் தெரியாது. வந்து அணுகுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து என்னன்னா, பார்ப்பவர்களை எல்லாம் அவர்கள் பரவசம் செய்வதனால், யாரும் பார்வை விட்டு எடுக்க முடியாதனால் பெரும்பாலும் அவருடைய முகத்தை திரை போட்டு மறைத்துக் கொள்வார்கள். அப்பவும் அந்த நிலையில தான் இருந்தாங்க. அதனால வந்தவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அடையாளம் காண முடியவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிந்தது வந்தவர்கள் சகோதரர்கள் தான் என்று தெரிந்து அவர்கள் கேட்ட தானியங்களை எல்லாம் எடுத்து கொடுத்தார்கள். எடுத்து கொடுத்து அங்க செய்த ஒரு யுக்தி, ஒரு மூன்று முறையிலும் ஒவ்வொரு தடவாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று செய்வார்கள். முதல் தடவை சந்திக்க வரும் பொழுது அவருடைய மூத்த சகோதரர் இருக்கிறார்ல, அவருடைய பையில் மட்டும் தானியங்களையும் போட்டு அந்த தானியங்களுக்கு இவர் கொடுத்த காசுகளையும் அதுபோலயே போட்டு கட்டி கொடுக்க சொல்லிட்டார். அதே மாதிரி கட்டி கொடுக்கப்பட்டது. இவர்கள் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் உடைத்து பார்த்தார்கள். தந்தையிடம் சந்தோஷமாக பேசினார்கள். நான் இப்படி ஒரு தலைவரை பார்த்தோம், அவர் இப்படி வாரி வழங்கக்கூடிய மதலாக இருக்கிறார் என்று ஒவ்வொரு பையாக பிரித்து பார்க்கும் பொழுது அந்த மூத்த சகோதரருடைய பையில் மட்டும் காசு இருந்தது. அப்ப நம்ம கொடுத்த காசை வாங்காம நமக்கு கொடுத்துட்டாங்களே, நபிமார்களுடைய குடும்பமாச்சே, இதை திருப்பி போய் கொடுக்கணும்னு நாங்க மறுபடியும் திரும்ப போறோம் அப்படின்னு சொன்னாங்க. முதல் தடவை போயிட்டு இருக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதை சொல்லி அனுப்புனாங்க. என்னன்னா, அடுத்த தடவை நீங்க வருகும் போது புன்யாமீனை சேர்த்து கூட்டிட்டு வாங்க. ஏன்னா அவங்க கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு இன்னொரு சகோதரர் இருப்பாரேன்னு கேட்டிருப்பாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அதை தான் தெரியாம ஒரு சகோதரர் இருப்பாரே என்று கேட்டவுடன் இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமை வெளிப்படுத்தாமல் அவர் புன்யாமீன் அவரை வீட்டிலே தன்னை வைத்துக் கொண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்ப அடுத்து வரும்போது அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தந்தையை சந்திச்சு சொன்னாங்க. அடுத்து வரும்போது நிதி அமைச்சர் சொல்லியிருக்காரு, புன்யாமீனை கூட்டி வர சொல்லியிருக்காரு. கூட்டி வந்தால் இன்னும் அதிகமாக ஏராளமாக கொடுப்பதாக சொல்லியிருக்காரு, நாங்க கூட்டிட்டு போறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் முதல் யூசுஃபை கூட்டிட்டு போய் இன்னும் கூட்டிட்டு கொண்டு வந்து விடல. போன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க போனாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நேரத்துல இவரையும் கூட்டிட்டு போறோம்னா எப்படி அனுமதிப்பார் அந்த தந்தை? மறுத்து விட்டார்கள். என்றாலும் கூட ஏதோ பேசி முடிவெடுத்து இல்லை நாங்க அப்படி எதுவும் செய்ய மாட்டோம் என்று பேசி ஒரு வழியாக புன்யாமீன் அவர்களை கூட்டி வந்து விட்டார்கள். கூட்டி வந்த பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமீன் அவர்களை மட்டும் தனியாக அழைத்து நம்முடைய முகத்தை திறந்து காட்டினார்கள். யாரிடமும் சொல்லக்கூடாது இது நடந்தது என்று தங்களை வெளிப்படுத்தினார்கள். இப்போதும் ஏராளமான தானியங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால், இப்பொழுது அந்த வந்த புன்யாமீன் என்ற அவருடைய சகோதரருடைய பையில் மட்டும் அங்கிருந்த ஒரு தங்க படியை மறைத்து வைக்க சொன்னார்கள் வேலைக்காரர்கள். தங்க பையை அவருடைய பையுக்குள்ள மட்டும் மறைத்து வச்சது என்று சொல்லப்பட்டது. அது மாதிரி மறைக்க வைக்கப்பட்டது. கரெக்டா இவங்க கிளம்பக்கூடிய நேரத்துல ஒருவர் ஓலமிட்டார், இங்கிருந்த அரசரோட படி அளந்து கொடுக்கக்கூடிய தங்கப்படியை காணவில்லை, யாரும் போகக்கூடாது என்று சொல்லப்பட்டது. அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய பையிலும் தேடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போதிலிருந்து இப்போது வரையும் என்ன சட்டம் என்றால், யாருடைய பையிலிருந்து எடுக்கப்படுகிறதோ அவர் அந்த அரசவைக்கு அடிமையாக ஆக வேண்டும். இந்த ஒரு யுக்தி, எந்த ஒரு யுக்தி? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாமி செய்த யுக்தியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுது கையில் எடுக்கிறார்கள். காரணம் ஒன்று, தனது சகோதரர் புன்யாமீனை தனக்குள் வைக்க வேண்டும் என்ற ஆசையில் செய்கிறார்கள். அதுபோல எடுக்கப்பட்ட உடனே இருந்தவர்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். சொன்னார்கள், இல்ல என் தம்பியை விட்டுங்க, நாங்க அப்படிலாம் கிடையாது, நாங்க நபிமாருடைய குடும்பம், நீங்கள் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருங்கள், இங்க இதுதான் சட்டம், புன்யாமீனை விட்டு செல்லுங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிட்டார்கள். வேறு வழி இல்லாமல் விட்டு சென்றார்கள். செல்லும் போது அந்த மூத்த சகோதரர் வர மறுத்து விட்டார். திரும்ப தந்தைகிட்ட போய் ஏதாச்சும் சொல்லணும்னா என்னால முடியாது, நான் வந்து எதுவும் பேசுற மாதிரி இல்லை, நீங்கள போங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அழைப்பு விட்டார். இப்போ மற்றவர்களால் வந்து
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை நடந்ததெல்லாம் சொல்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னும் பெரிய சோகம். ஒரு பிள்ளையை, தவம் கிடந்து இருந்த பிள்ளையை, அவ்வளவு அன்பும் பாசம் பெற்ற பிள்ளையை காணாமல் போய் இன்னொரு பிள்ளையை விட்டு வந்திருக்கிறார்களே. ஒரு விதத்திலே பெரிய கோபம், இன்னொரு விதத்திலே ஒரு பெரிய 2 மகன்களின் மீது எல்லை கடந்த ஒரு பாசம். எந்த அளவுக்கு பாசம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை நினைத்து அழுது 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 அவருடைய கண்களே போய்விட்டது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அப்பொழுதுதான் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். என்ன கடிதம் என்றால், நாங்கள் நபிமாருடைய குடும்பம், எங்கள் குடும்பத்தில் யாரும் அது மாதிரி தவறான காரியம் செய்ய மாட்டார்கள், நான் ஒரு நபி, எனவே என்னுடைய பிள்ளையை விட்டு விடுங்கள் என்று சொல்லி கடிதம் எழுதி இதை நிதி அமைச்சரிடம் கொடுங்கள், அவர்கள் விட்டு விடுவார்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அவருடைய சகோதரர்கள் 3வது முறையாக பார்க்க வருகிறார்கள். வந்தவர்கள் கடிதத்தை கொடுக்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கடிதத்தை பிரித்து படிக்கிறார்கள். படித்த மாத்திரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்களை கலக்குகிறார். இத்தனை காலம் பார்க்காத தந்தையிடம் இருந்து வந்த கடிதம். வார்த்தைகள் எல்லாம் அப்படி உமிழ்கிறது. நபிமாருடைய குடும்பங்களில் யாரும் தவறு செய்ய மாட்டார்கள் என்று சொன்னவுடன் கிட்டத்தட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாமையே முழுக்க எடுத்து அவருடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக காட்டுவதை போல அந்த வரிகள் இருந்தது. பார்த்து கண் கலங்கிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதற்கு மேலும் மறைக்க கூடாது என்று சொல்லி தன்னுடைய திரையை எடுத்து விட்டு தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் வந்தவர்களே கேட்டார்களாம். அங்கிருந்து கூடியிருந்த தன்னுடைய சகோதரர்கள் இப்படி சொன்னார்கள், யூசுப். பெரிய ஆச்சரியம், நீங்கள் யூசுப் தானே, நீங்கள் யூசுப் தானே. ஒரு பக்கம் பெரிய ஆச்சரியம், இன்னொரு பக்கம் ஒரு கலந்த பயம். ஏன்னா என்னெல்லாமோ செஞ்சிருக்காங்க, என்ன செய்ய போறாரு யூசுப் என்ற பயம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் தன்னுடைய சகோதரர் கிடைத்து விட்டார், யூசுப் என்று சொல்கிறார்கள். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான் தான் யூசுப் என்று சொல்லும் பொழுதுதான் இவர்களுக்கு அடுத்து பயம் வரும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் தஸ்ரீபுல் அலைக்கும், இன்று யாரையும் நான் பழிவாங்க மாட்டேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொன்ன பிறகுதான் அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்பட்டது. அதற்கு பிறகு நடந்ததை எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக சொல்லி தங்களுடைய தந்தையை காணுவதற்கு ஆவலாக இருக்கிறேன் என்பதை சொல்லி அனுப்பினார்கள். அனுப்பும் பொழுதுதான் தான் அணிந்திருந்த சட்டையை எடுத்து கொடுத்தார்கள். இந்த சட்டை எங்கெல்லாம் வருதுன்னு யோசிக்கிறோம். முதல்ல அந்த சட்டை ரத்தம் தோயப்பட்டு அவருடைய தந்தைக்கு கொடுக்கப்பட்டது. 2வது ஒரு சட்டையை அந்த பெண் கிழித்து எறிந்தார். 3வது ஒரு சட்டையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது எடுத்து கொடுக்கிறார்கள். ஆக பெரும் அற்புதம் மிகுந்த சட்டையாக இது ஆகி போனது. சொன்னார்கள், இந்த சட்டையை எனது தந்தையுடைய முகத்தில் போடுங்க, அவர்களுக்கு பார்வை வரும் சொல்லி அனுப்பினார்கள். சரி என்று சட்டையுடன் சகோதரர்கள் எல்லாம் கிளம்பினார்கள். நடந்ததை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பதற்கு கொஞ்சம் ஊருக்கு முன்னாலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்தவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே சொன்னார்களாம், யூசுஃபுடைய வாளை எனக்கு வீசுகிறது. இருந்தவர்கள் சொன்னார்கள், ஒரே யூசுப் யூசுப் நினைச்சு உங்க பார்வையும் போய் இப்ப உங்களுடைய அறிவும் கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சோ என்ற அளவுக்கு அவருடைய சிந்தனை ஆகிவிட்டது. பேச்சை விடுங்கள், வேறு பேசுங்க. இல்லை, உங்களுக்கு தெரியாது, எனது மகனை பற்றி எனக்கு தெரியும், யூசுஃபுடைய வாடையை எனக்கு உணர முடிகிறது என்று சொல்லி கொஞ்சம் நாளைக்குள் அவர்கள் வந்து சேர்ந்து அந்த ஆடையை கொடுக்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கண்டு வருகிறது. மிகப்பெரிய சந்தோஷத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகி போகிறார்கள். குடும்பத்துடன் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்க வருகிறார்கள். ஒரு அற்புதமான காட்சி. அவ்வளவு நாட்களுக்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போராட்டத்திற்கு பின்னால் தனது தந்தையை காண இருக்கிறார். சொல்ல போனால் உலகத்தில் இது போல ஒரு சகோதரத்துவத்தை எந்த ஒரு சகோதரனும் பார்த்திருக்க முடியாது. ஒரு அழகிய வராதா என்று அல்லாஹ் முன்வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சகோதரத்துவம் என்றால் என்ன என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து அல்லாஹ் பாடம் படிக்க சொல்கிறார். உலகத்தில் எந்த ஒரு சகோதரனும் இந்த கட்டத்தில் இருக்க முடியாது. ஒரு கட்டம் இல்லை என்றால் ஒரு கட்டத்தில் பழிவாங்கி வருவார்கள். ஆனால் அன்றைய நாளில் எவரையும் பழிவாங்க மாட்டேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். கடைசி கட்டம் எல்லோரும் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் நிற்கும் பொழுதுதான் இந்த நான் படித்த ஆரம்ப வார்த்தையினுடைய விளக்கம் நமக்கு புரிய வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமே கேட்டிருப்பார்கள். முதலிலே அந்த கனவு வந்தோடனே கேட்பாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தந்தையே நான் இப்படி ஒரு கனவு கண்டிருக்கேன், 11 நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜ்தா செய்கிறது, இதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்பார்கள். அதற்காகத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இந்த விஷயத்தை நீங்க வேற எந்த சகோதரனையும் சொல்லிடாதீங்க, நீங்க உங்களுக்குள்ளே வச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பாங்க. அதனுடைய பின்னணியாக இப்பொழுதுதான் அதனுடைய முடிவில் அந்த சம்பவம் கனவு நிஜமாக போகிறது. நிஜமானது 11 நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய 11 மகன்களும் சந்திரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய அவருடைய தாய் தந்தை எல்லோரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரியாதை செய்தார்கள். இதுடன் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு முடிகிறது. அல்லாஹ் பெரும் படிப்பினைகளை இந்த வரலாறு நமக்கு தருகிறார். ஒன்று, பெரும் சகோதரத்துவத்தை கொடுக்கிறார்.
மற்றவர்களை எப்படி மன்னிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இந்த பெரும் வரலாற்றிலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். ஒரு கற்பழக்கத்திற்கு இயக்கரமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஒரு அழகிய வரலாறாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை முழுக்க குர்ஆனில் எடுத்து அல்லாஹ் பிடிக்கிறார். எனவே இது போன்ற நபிமார்களுடைய வரலாற்றை பிள்ளைகளுக்கு அதிகமாக சொல்ல வேண்டும். இன்னைக்கு தூங்கக்கூடிய நேரத்துல எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, நம்ம நினைக்கிறத அத்தா கதை ஏதாச்சும் சொல்லுங்க, அம்மா கதை சொல்லுங்க, கதை சொல்லுங்க. நபிமாருடைய வரலாற்றை எடுத்து படிக்கிற 1000 கதைகளை சொல்லலாம். இந்த கதைகள் எல்லாம் நாளை அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் செயல்பாட்டிலே கொண்டு வந்து நிறுத்துவார்கள். வெறும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காட்டி சொல்லவில்லை, எத்தனை நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனுக்குள் சொல்கிறான். ஆனால் நாம் பார்த்தும் பார்க்காமல் கடந்து செல்கிறோம். கொஞ்சம் அந்த நபிமாருடைய வரலாற்றை நாம் முக்கியமாக எடுத்து இது போன்ற நபிமாருடைய வரலாற்றை எல்லாம் எடுத்து பார்த்தால் 1000 கதைகளை நாம் பிள்ளைகளுக்கு சொன்னால் பிள்ளைகள் இது போல நின்று பயான் பண்ண சொன்னாலும் ஆச்சரியப்பட தேவை கிடையாது. அப்படி பிள்ளைகள் மாறி விடுவார்கள். எனவே பிள்ளைகள் ஆசையாக கேட்கும் பொழுது நாம் கொஞ்சம் தூங்கு, இல்ல வேற பாரு, செல்ல பாரு என்றெல்லாம் கொடுத்து விடாமல் தயவு செய்து இது போன்ற கதைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்வோம். வரக்கூடிய காலத்தில் வந்து அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எந்த அந்தஸ்தை கொடுத்து எந்த பாசமான தந்தையாக பிள்ளையாக அவர்களை வளர்த்தெடுத்தானோ நம்முடைய தந்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி பார்க்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வருவோம்.